குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த சப்ஜெக்ட்டு எப்படின்னா ஜென்ரலாக சொல்லணும்னா ஃபுல்லாக ஸ்டோரி ரைட்டிங் தான், கதை தான். இது எப்படின்னா மேக்ஸிமம் 5 அந்த 16 மார்க்கில் வந்து கம்பல்சரி 2 கொஷின் வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது இத்தனை வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது. சரி, இந்த சப்ஜெக்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம வந்து தொழில் முனைவோர். அப்படி தொழில் முனைவோராக நீங்கள் இருக்கும்போது, தொழில் முனைவோர்னால் நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்னென்ன திறமை வேணும், நிர்வாக திறமை, ஒரு ஆளுகிட்ட எப்படி வேலை கொடுத்து வேலை வாங்குறது, அப்புறம் பணத்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்படி லீகலாக நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறதுன்னு சொல்கிறது தான் இந்த முழு யூனிட்டுமே, ஃபுல் சப்ஜெக்ட்டுமே. இது ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ப்ராசஸ் பிளானிங்கு, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், அந்த ரோலை வர்றது தான் என்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ராசஸ் பிளானிங், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், எத்திக்ஸ் அந்த 3 சப்ஜெக்ட்டு கொஞ்சம் படிச்சிருந்தேன் சார், எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்காமையே ஈஸியாக போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். ஏற்கனவே அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபுல்லாக கதை தான் எழுதணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், எழுதினதை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. எழுதும் போது பிளாக்கும் ப்ளூவும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பென்சில் யூஸ் பண்ணி அந்த அண்டர்லைன் பண்ணுறது அதெல்லாம் பாருங்கள். தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ எழுதுறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் முக்கியம். அதனால் மெயினாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் யூனிட் என்னென்னா என்டர்ப்ரினர்ஷிப். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு என்டர்ப்ரினர் ஒரு தொழில் முனைவர் இருக்காருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்கணும், அவர் எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், அதை பற்றி அவர் என்ன புரிஞ்சுக்கணும், அதை பற்றி சொல்ல வராங்க. இல்லை எந்தெந்த யூனிட்னா சரி, இந்த யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ்னால் நாலேஜ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்ப்ரினர், 2வது கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் என்டர்ப்ரினர், 3வது கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் என்டர்ப்ரினர், 4வது கொஸ்டின் ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆஃப் க்ரோத் என்டர்ப்ரினர். இல்லை என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, நாலேஜ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்ப்ரினர். ஒரு என்டர்ப்ரினர்னால் அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும், அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்கணும். 2வது கொஸ்டின் ஃபங்க்ஷனு கான்செப்ட். என்டர்ப்ரினர்னால் என்ன. 3வது கொஸ்டின் எந்தெந்த விதமான என்டர்ப்ரினர் இருக்காங்க. சிறு குறு என்டர்ப்ரினர் அப்படின்னா சின்ன முதலாளி, பெரிய முதலாளி, நடுத்தர முதலாளி, உலகளாவிய முதலாளி, அந்த மாதிரி. 4வது வந்து ஒரு தொழில் முனைவரை எந்தெந்த விஷயங்கள் பாதிக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. இந்த கொஷின் படித்தாலே போதும். என்னடா கம்மியாக இருக்கலாம் பார்க்காதீங்க, நான் இப்போ வந்து 5 யூனிட்டுக்குமே கம்மியாக தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை படித்தாலே நீங்கள் எப்படி சொல்கிறது 100 out of 100 வாங்கலாம் அசால்ட்டாக. அடுத்து 2வது யூனிட் வந்து மோட்டிவேஷன். நம்ம தொழில் முனைவராக ஆகிட்டோம், ஆனதுக்கப்புறம் சும்மா இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளோட வேலை பார்க்குறவங்கள மோட்டிவேஷன் பண்ணிக்கணும், நம்மளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். மோட்டிவேஷன் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா நேச்சர் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன், இடிபி, காஸ் அண்ட் ரிலீஃப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அப்புறம் 4வது கொஸ்டின் பாருங்களேன், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இன் இந்தியா டெவலப்மெண்ட். இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 4-5 வருஷம் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது இந்தியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தலைவர்கள் வந்து எந்தெந்த மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, நீ வந்து இப்போ ஒரு தலைவராக இருந்தீங்கன்னா எந்தெந்த மோட்டிவேஷன் கொடுத்து இந்தியாவை வந்து டெவலப் பண்ணுவேன், அந்த மாதிரி 2வது யூனிட்டில் கொஞ்சம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்படியே 3வது யூனிட் வந்தோம்னா, சரி நீங்கள் தொழில் முனைவராக ஆகிட்டீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் பண்ணணும் பாவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ 3வது யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிரிட்டேரியா ஃபார் செலக்டிங் எ பர்டிகுலர் ப்ராஜெக்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இந்த யூனிட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா பிஸ்னஸ். சரியா, பிஸ்னஸை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன கேரக்டரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2வது கொஸ்டின் என்னென்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது தான் 3வது கொஸ்டின். அப்புறம் வந்து என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதில் என்னென்ன எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம் அது சொல்கிறாங்க. 4வது கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ஜென்ரல் தான் இந்த யூனிட், ஈஸி. அடுத்து 4வது யூனிட் நேம் வந்து ஃபினான்சிங் அண்ட் அக்கௌண்டிங். நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு தொழில் முனைவர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட் யூனிட்டில். 2வது யூனிட்டில் எப்படி மோட்டிவேஷன் ஆகுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 3வது யூனிட்டில் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் மெயினாக என்ன வேணும்னா ஃபினான்சிங் வேணும், அக்கௌண்டிங் வேணும். ஃபினான்சிங்கும் அக்கௌண்டிங் இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரியை கரெக்டாக பண்ண முடியும். அது மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னால் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியில்
எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது. அது என்னென்ன கொஸ்டின்னா டேர்மு, கான்செப்ட்டு, டைப்ஸு, அந்த இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க டாப்பிக்கை. ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். மூணாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் என்டர்பிரினர். நாலாவது கொஸ்டின் வந்து ஜென்ரல் கொஸ்டின் இந்தியன் ஃபினான்சியல் அண்ட் பட்ஜெட். நாலாவது கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்தியா டெவலப்மெண்ட்டில் வந்து இந்தியா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நீ வந்து என்ன பண்ணுவ, அதோடைய அக்கௌண்டிங் எப்படி இருக்கணும், ஃபினான்சிங்காக எப்படி இருக்கணும்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. நாலாவது யூனிட்லையும் அதிகமாக ஜென்ரலாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல். ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். மூணாவது கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் என்டர்பிரினர். அவ்வளோதான். அஞ்சாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 3 டாபிக் தான். இண்டஸ்ட்ரியல் சீக்னஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ், பிஸ்னஸ் க்ரோத். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் சீக்னஸில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வந்து நொடிச்சு போகுது, இல்லாட்டி எப்படி தோல்வி அடையுது, அதோடைய ரீசன் என்ன, காரணங்கள் என்ன. அப்புறம் ஸ்மால் என்டர்பிரைஸோட ஆக்ட் பாலிசி 1991 படிச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஜென்ரல் தான். நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க, வேறு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படிக்க வேண்டாம். இப்போ வந்து இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு இதுலேருந்து கேட்கலாட்டி ஒன்றுமே இல்லை, இந்த டாப்பிக்கே எழுதி வச்சுட்டு வாங்க. படிக்கிறத தெளிவாக படிங்க. இது ஃபுல்லாக ஜென்ரல் கான்செப்ட் தான். இல்லை சொல்லப்போனால் நீங்கள் எஸ் கிரேடு வாங்கலாம், A+ கிரேடு வாங்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் சொந்த வார்த்தை போட்டு எழுதுகிற சப்ஜெக்ட் தான். ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான். அதனால் இந்த சப்ஜெக்டை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்கும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.